கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்தில் அவருடைய பரிசுத்த வசனத்தை சற்று நேரம் தியானிப்போம். ரோமர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆண்டவர் உலக வாழ்க்கைக்கும் தேவனுடைய ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகத்தில் பெரிய ஐஸ்வர்யவான்கள் உண்டு, ஞானிகள் உண்டு, பெரிய பெரிய மனிதர்கள் உண்டு, உலக தாளந்துகளின் மிகுதி நிரம்பியவர்கள் உண்டு, பெரும் தலைவர்கள் உண்டு, எல்லா அதிகாரங்கள் உண்டு, எல்லாம் உண்டு. புசிப்பு குடிப்பு என்றால் உலகம் கொடுக்கக்கூடிய உலக ஐஸ்வர்யங்கள், கனம், மகிமை அதெல்லாம் சம்பூரணமாக இருக்கும். அந்த வாழ்க்கை வேறு, தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற வாழ்க்கை வேறு. உலகத்தில் ஓஹோ என்று புசிப்பும் குடிப்புமாக இருக்கிறதை உலகம் ஆசீர்வாதம் என்று சொல்லும். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக நமக்கு கற்பிக்கிறது இல்லை. உலகத்தில் எவ்வளவு மேன்மை மகிமை இருந்தாலும் ஒரு மனுஷனுடைய நிர்பந்தம் நீங்காது. ஐஸ்வர்யம், உலக தாளந்துகள் ஒரு பக்கம் இருக்கும், மனுஷனுடைய நிர்பந்த நிலை இன்னொரு பக்கம் இருக்கும். அதற்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. மனுஷ நிர்பந்தத்தை நீக்குகிறதற்கு உலக தாளந்துகள், உலக ஐஸ்வர்யங்களுக்கு எந்த விதமான வல்லமையும் கிடையாது. அந்த மனுஷன் எவ்வளவு ஐஸ்வர்யம் உள்ள உலகத்தில் கனவானாக இருந்தாலும் அவனுடைய தரித்திரம் அவனை விட்டு நீங்காது. அவனுடைய மனுஷத்துவம் அவனில் நிலைத்திருக்கும். அவனுடைய சிந்தை அவனை விட்டு நீங்காது. அந்த சிந்தையே அவனை கொல்லும். எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், எவ்வளவு பணம் ஒரு பக்கம் இருந்தாலும், அவைகள் எதுவும் மனுஷனுக்கு நேரிடக்கூடிய சம்பவங்கள், சூழ்நிலைகளில் உதவி செய்கிறதற்கு அதற்கு வல்லமை கிடையாது, பலன் கிடையாது. அது வேற காரியம். இந்த காரியம் புரியாமல் தான் உலகத்தில் எல்லோரும் என்ன நினைப்பாங்க என்றால், உலக தாளந்துகள் மிகுதி எனக்கு கிடைத்து விட்டது என்றால் என் பிரச்சனை நீங்கிவிடும் என்று நினைப்பார்கள். இது வஞ்சகம். மனுஷனுடைய பிரச்சனைகள் என்பது அவனுடைய மனுஷ ஜீவிதத்தில் அவன் இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் உள்ளது. அந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருக்கக்கூடிய துக்கம், துயரம், பாடுகள், கவலை, போராட்டம், விருப்பு, வெறுப்பு, கசப்பு, ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் கஷ்டப்படும் பொழுது, இந்த மனுஷத்துவ இந்த உணர்வுகளால் அவன் தூண்டப்படும் பொழுது, நடத்தப்படும் பொழுது அவனுடைய உலக தாளந்துகள் அவனுக்கு உதவியாக வராது. இவைகள் எல்லாம் மறைந்திருக்கக்கூடிய மனுஷனுடைய நிர்பந்தங்கள். ஒருவன் மனுஷனாக இருந்தால், எவ்வளவு உலக மிகுதி உள்ளவனாக இருந்தாலும், இந்த நிர்பந்தங்கள் எல்லாம் அவனுக்குள் மறைந்திருக்கும். மறைக்கப்பட்ட நிர்பந்தங்கள் இருக்கும். சாதாரணமாக சொல்வாங்க, இந்த காரியம் எனக்கு நடந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த பள்ளிக்கூடத்திற்கு இந்த அட்மிஷன் கிடைத்தால் சந்தோஷமாக இருப்பேன், இந்த கல்யாணம் நடந்தால் சந்தோஷமாக இருப்பேன், இந்த வேலை கிடைத்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். உலகத்தில் எந்த ஒரு இலக்கையும் வைத்துக்கொண்டு அதை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறதுனால நம்முடைய நிர்பந்தம் நீங்காது. தவறான சிந்தை அது, மாம்ச சிந்தை, அது மரணத்தை கொடுக்கும். ஆண்டவர் அதைத்தான் படம் பிடித்து காட்டுற. உலகத்தையே நான் உனக்கு கொடுத்தாலும் நீ அடுத்தவனை கொலை பண்ணுவாய், நீ தற்கொலையும் பண்ணுவாய், நீ நிம்மதியாக இருக்க முடியாது. வானமோ பூமியோ பூமியில் உள்ளவைகள் எல்லாவற்றிற்கும் நீ அதிபதியாக இருக்கிறார். பிசாசு உலகத்தின் அதிபதி தானே. அவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டா? நித்திய ஜீவன் உண்டா? அவன் பாதாளத்துக்கு தான் போக போகிறான்.
அவனுடைய சாபக்கேட்டை இந்த ஐஸ்வர்யம் நீக்காதே, அவனுடைய நிர்பந்தத்தை நீக்காதே. அவன் மனம் திரும்பணும், மனம் திரும்ப மாட்டான். உலக தாளந்துகள் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். அதனால தானே போராடுவாங்க ஜனங்கள், ஒருவரோடு ஒருவர் போராடுகிறதற்கு என்ன காரணம்? இவன் என்னை கெடுக்கிறான், என் சந்தோஷத்தை கெடுக்கிறான். உலக பிரகாரமாக மாம்ச சிந்தையின்படி பார்த்தால் அவன் கெடுக்கிறவன் தான், அவன் பொல்லாதவன் தான். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் என்னுடைய பொக்கிஷத்தை அபகரிக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்திருப்பாரானால், எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் கொடுத்திருப்பாரானால், தேவனிடத்தில் இருந்து அதை நான் பெற்றிருப்பேனானால் அதை ஒரு மனுஷன் சீண்டி பிடுங்கவே முடியாது. எந்த ஒரு மனுஷனும் நமக்கு விரோதியே கிடையாது. நாம் மனுஷ தரத்தில் நாம் இருக்கும் பொழுது இந்த போராட்டங்கள் இருக்கவே இருக்கும். நீ மனுஷ தரத்தில் உள்ள வாழ்க்கை, உலக தாளந்துகளை கொண்டு மனுஷ தரத்தில் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைக்காது. உன் உலக வாழ்க்கையும் துக்கத்தில் தான் இருக்கும். நீ போய் சேரக்கூடிய இடமும் பாதாளமாகத்தான் இருக்கும். நீ பரலோகம் போகவே முடியாது. ஏனென்றால் மனுஷ நிர்பந்தத்தோடு இருக்கிறவன் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. மனுஷத்துவத்தில் அவன் என்ன செய்வான்? மனுஷன் யாரும் தன்னை குற்றப்படுத்தாதபடிக்கு ஒரு மாம்சத்தில் நல்ல ஒரு வேஷத்தை வெளியே காண்பிப்பான். அதான் மத ரீதியான பரிசுத்தம், நீதி. அது மனுஷனுடைய உச்சகட்ட பரிசுத்தம். உச்சகட்ட அவன் தன்னுடைய பரிசுத்தத்தை புறம்பே அவன் காண்பிக்கிறது. அது எல்லாமே விசுவாசத்தினால் வருகிறது அல்ல, அது மாம்சத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற தேவாலயம். மாம்சத்தினால் அலங்கரிக்கப்பட்ட தேவாலயம் அது நிற்காது. பெரு மழை வந்து மோதும் போது, வெள்ளம் வந்து மோதும் போது நிற்க முடியாது. உலக தாளந்துகள் எவ்வளவு இருந்தாலும் அது நமக்கு பாதுகாப்பும் கிடையாது, அது நமக்கு அடைக்கலமும் கிடையாது. தெளிவாக இருக்கணும். மனுஷ நிர்பந்தம் என்னில் இருக்கிறது. அதான் தேவனுடைய கர்த்தரிடத்தில் ஜனங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவரே புசிக்கிறதற்கு இல்லை, குடிக்கிறதற்கு இல்லை என்று சொல்லும் பொழுது, புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் நான் உனக்கு அள்ளி கொடுத்துட்டேன்னு சொன்னால் நீ சந்தோஷமாக இருப்பாயா? ஒரு தரித்திரனை மகாபரி ஐஸ்வர்யனாக மாற்றினால் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி வந்துருமா? இளைப்பாறுதல் வந்துருமா? ஒரு சூழ்நிலையில் ஒரு மனுஷன் அவனுக்கு கெடுதல் பண்ணும்போது அவன் போய் அவனை கொலை பண்ணுவான். அப்போ உலக ஐஸ்வர்யங்களை ஒருவருக்கு கொடுக்கிறதுனால அவனுடைய நிர்பந்தம் நீங்குகிறதில்லை. இதைத்தான் நல்லா புரிந்து கொள்ளணும். இயேசு ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? உலக ஐஸ்வர்யங்களை கொடுக்க வந்தாரா? இல்லையே. ஒரு மகாபரிய தடை இருந்தது, மனுஷத்துவத்தின் ஒரு எல்கை இருந்தது. அதான் முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம். அந்த பரிசுத்தத்திற்குள்ள தான் ஆசாரியர்கள் இருந்தாங்க, போதகர்கள் இருந்தாங்க, நியாய சாஸ்திரிகள் இருந்தார்கள், முற்பிதாக்கள் எல்லாரும் அந்த மார்க்கத்தில் வந்தவர்கள் தான். இவர்கள் எல்லாருமே பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். அந்த பரிசுத்த நீதி எல்லாமே மனுஷனுடைய உச்சக்கட்ட நீதி, பரிசுத்தம். அண்ணா காய்பாவில் என்ன பாவம் உண்டு? ஒன்றும் கிடையாது. அவன் பரிசுத்தவான் தான். ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்கள் எல்லாரும் சிலுவையில் அறைந்தார்களே, அவர்களுடைய பரிசுத்தம், நீதி ஒரு எல்கைக்கு உட்பட்டது. கிறிஸ்து வரும் பொழுது இது முதலாம் கூடாரத்தின் பரிசுத்தம். இது ஒரு மனுஷன் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொள்வது. இன்னைக்கு எல்லாருமே நாம் நம்ம புறம்பே ஒரு குற்றம் காணப்படாதபடிக்கு நாமே பரிசுத்தவான்கள் ஆக்கிக்கொள்வோம். இதுதான் மத ரீதியான பரிசுத்தம். இந்த மத ரீதியான பரிசுத்தம் தான் பொதுவாக எல்லா இடத்துல கிறிஸ்தவ சமுதாயத்தை சீரழிக்கிறதே இந்த மத ரீதியான பரிசுத்தம் தான். இதற்கு விசுவாசமே தேவையில்லை. நான் ஞாயிற்றுக்கிழமை இப்போ ஒரு சபை கூடுதலுக்கு நான் போகிறதோ, அல்லது தேவனுடைய வார்த்தை நான் பேசுகிறதோ, பகிர்ந்து கொள்ளுகிறதோ, அடுத்தவர்களுக்கு போதிக்கிறதோ, சபையை நடத்துகிறதோ விசுவாசம் இல்லாமலே செய்ய முடியும். இவைகள் எல்லாம் புறம்பான ஒரு அலங்காரம் தான். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறதுன்னு, இதில் நீ உன்னை பெரிய ஒரு மனுஷனாக நீ உயர்த்தி கொள்வதனால உனக்கு எந்த நன்மையும் இல்லை. இவைகள் எல்லாம் மாம்சத்தில் செய்யப்படுகிறவைகள். நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருப்பாயானால் உனக்கு அடைக்கலாம். ஏனென்றால் வானமும் பூமியும் ஒழிந்து போகக்கூடிய ஒரு வஸ்துக்குள், ஒரு கூடாரத்திற்குள், அழிவுள்ள மனுஷ சரீரத்தில் நாம் வாழும் பொழுது என்ன அடைக்கலம் உண்டு?
எந்த தேசத்தில் அடைக்கலம் உண்டு? எந்த சூழ்நிலை நமக்கு விரோதமாக வரும் பொழுது நான் ஓடி தப்பித்து கொள்ள முடியும்? நோவாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வரும்பொழுது எங்க ஓடி தப்பிக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கவில்லையே. வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்கிறதற்கு அநேகர் வழிகாட்டி இருந்திருக்காங்க. அந்த வழிகள் எதுவும் இந்த சூழ்நிலையில் செல்லாது. ஆனால் நோவா தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது தேவன் அவருக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரத்யேகமாக கற்றுக் கொடுத்தார். இதை நம்பாதே, இதை நம்பாதே, இந்த உலகம் மேன்மை புசிப்பும் குடிப்புமாக இருக்குது, இதை நம்பாதே. அந்த காலத்தில் புசிப்பும் குடிப்புமாக தான் இருந்தார்கள். மத்திய 24:37-40 முடிய ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள். அவங்கெல்லாம் பக்திமான்கள் கிடையாதா? தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள். இது எதுவுமே பாவமாக நாம் சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய ஒரு கொடிய ஒரு சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் நீக்கப்பட்ட வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. அத்தனை பேரும் நிர்பந்தத்தில் தான் இருந்திருக்காங்க. நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற அனைவரும் தாங்கள் ஒரு நிர்பந்த வாழ்க்கையில் இருந்ததே அவங்களுக்கு தெரியாது. புசிப்பு, குடிப்பு, பெண் கொடுப்பு, பெண் எடுப்பு. இன்றைக்கும் உலகத்தில் நாம் மனுஷகுமாரனுடைய காலத்திலும் அப்படியே இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, இன்றைக்கும் நம்முடைய காரியங்கள் நாம் மாம்ச சிந்தை எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த காரியம் எனக்கு நடக்கணும், இந்த கல்வியை நான் முடிக்கணும், இந்த உத்தியோகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், இந்த கல்யாணம் நடக்கணும். இப்படி உலகத்தில் ஒரு இலக்கை நாம் வைத்து கொண்டிருப்போம். அது நிறைவேறினால் எனக்கு சந்தோஷம், இளைப்பாறுதல். தவறு. இந்த உலக இலக்கு இருக்கிறது வரை நான் என்னுடைய நிர்பந்தத்தை நான் பார்க்கவே முடியாது. ஆண்டவர் பார்க்க சொல்கிறது, புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி வரும்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிக்கிறதுக்கு ஒன்று இல்லை, குடிக்கிறதுக்கு ஒன்று இல்லை. நீ கதறுகிறதற்கு காரணம் உன்னுடைய மனுஷ சுபாவம், உன்னுடைய மனுஷ நிர்பந்தம். நீ இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்குன்னு விரும்புகிறியே தவிர, இந்த உலகம் உனக்கு கொடுக்க போகிற அழிவில் இருந்து நீ தப்பித்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீ பிரவேசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையே உனக்கு இல்லை. அவர் ராஜ்யத்தை கொண்டு வருகிறார்.